வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்தி வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய ஒரு கார்ல கடத்திட்டு போறத பாக்குறாரு. பார்த்ததோட கார்த்தி நினைக்கிறாரு, என்ன இது அத்தை மாதிரியே இருக்கே அப்படின்னு. அப்ப பக்கத்துல உள்ள நர்ஸ் கேக்குறாங்க, சார் என்னாச்சு சார்? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல இப்ப நான் பார்த்த வண்டிக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப நர்ஸ் சொல்றாங்க, சார் அது வேற யாராவது இருக்கும் சார், ஃபர்ஸ்ட் அந்த கல்யாணத்தை போய் தடுக்கணும் சார், வாங்க சார் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மண்டபத்துக்கு போறாங்க. அப்ப கார்த்திக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. கண்டிப்பா அந்த காருக்குள்ள அத்தையை தான் பார்த்தனா அப்படின்னு. அதே நேரத்துல மயில் வாகனம் நேரா கார்த்திய பார்த்ததோட ஓடி வந்து, எப்பா கார்த்தி, எங்க தான்ப்பா போன? அப்படி நீ ஆதாரம் ஏதோ கொண்டுட்டு வரணும்னு சொன்னியே, அந்த ஆதாரம் தான் என்ன? அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, இந்த நிக்கிறாங்களே இவங்க தான் ஆதாரம். இவங்க தான் அந்த மாயா அடிக்கடி போயிட்டு வந்தாங்கல்ல ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்க தான் மாயாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இவங்க உண்மைய சொன்னா கண்டிப்பா ரேவதி அம்மா நம்புவாங்க. மயில் வாங்கணும் சொல்றாரு, சரிப்பா, உடனே நம்ம எப்படியாவது ரேவதி கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம். அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி சாமுண்டீஸ்வரி அத்தை எங்கன்னு தெரியுமா? மயில் வாகனம் சொல்றாரு, இங்கதான் எங்கேயோ நின்னாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல நான் ஒரு சந்தேகத்துக்காக கேக்குறேன், அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்களேன். மயில் வாகனம் சொல்றாரு, இருப்பா போன் அடிக்கிறேன் அப்படின்ட்டு நேரா சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரியோட போன் ரிங் ஆகுதே தவிர்த்து சாமுண்டீஸ்வரி போன் எடுக்கல. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்னாச்சு? மயில் வாகனம் சொல்றாரு, என்னன்னு தெரியலையே, அத்தை போன் எடுக்கல, ஒருவேளை மண்டபத்துக்குள்ள பிஸியா இருக்காங்க போல, சரி வா பாக்கலாம் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இந்த நர்ஸை யாரும் பார்க்காம இருக்கணும். அந்த மாயா இந்த நர்ஸை பார்த்தா ஒண்ணு அலர்ட் ஆயிடுவாங்க, இல்ல இந்த நர்ஸ் ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால நர்ஸ ஃபர்ஸ்ட் எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும். சோ இது கேட்டதோட மண்டபத்துக்குள்ள போயிட்டு சாமுண்டீஸ்வரி எங்க அப்படின்னு தேடுறாங்க. அதே நேரத்துல அந்த நர்ஸ் பொண்ண நேரா பரமேஸ்வரி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு, பாட்டி இவங்க ரொம்ப முக்கியமான ஆளு, இவங்க கரெக்டா அந்த மாயாவோட கண்ணுல மட்டும் பற்றாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதோட பாட்டியும் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, எப்பா கார்த்தி, நானும் அத்தையை எங்க பார்த்தாலே தேடிட்டேன், எங்கேயுமே காணுமே. அப்ப சிவனாண்டி அங்கேருந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்கார்றாரு. அதை பார்த்ததோட மயில் வாகனம் பாக்குறாரு, கார்த்தி எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா இருக்கு, ஒருவேளை இவன் அத்தையை எதுவும் கடத்திருப்பானோ? அப்ப கார்த்தி சொல்றாரு, இவன் எதுக்கு அத்தைய கடத்தணும்? மயில் வாகனம் சொல்றாரு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு கார்த்தி, இவன் உன்னை கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வருவான், இந்த சிவனாண்டி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் ட்ரை பண்ணுவான். ஆனா அப்படி எதுவுமே பண்ணாம இப்படி அமைதியா இருக்கான்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு கார்த்தி, இவன் வேற ஏதோ பிளான் பண்றான். ஒருவேளை மாயா மகேஷோட கேரக்டர் தெரிஞ்சு அந்த மகேஷ் ரேவதிக்கு கட்டாயம் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் இப்படி பண்ணுவானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு கார்த்தி. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் வெளியில அத்தை மாதிரி யாரோ ஒருத்தவங்கள கார்ல கொண்டுட்டு போறத பார்த்தேன், ஒருவேளை அதுதான் அத்தையா இருக்குமோ? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சரி வா கார்த்தி, எங்க பார்த்தாலும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பதட்டமா இருக்கிறத சிவனாண்டி பாக்குறாரு. பார்த்துட்டு ஒருவேளை இவனுங்களுக்கு சாமுண்டேஸ்வரிய நான் கடத்தினது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. அப்ப சந்திரா லைட்டா சிவனாண்டிய கூப்பிட சிவனாண்டி சந்திராவை போய் பாக்குறாங்க. சிவனாண்டி கேக்குறாரு, என்னாச்சு சந்திரா? சந்திரா சொல்றாங்க, பாத்தீங்களா அந்த டிரைவர் பையன் எங்கேயோ போனா மறுபடியும் வந்துட்டான், ஆனா ஏதோ அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கான ஆதாரம் எதுவுமே கொண்டுட்டு வந்த மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய காரணம் இருக்குன்னு தோணுது. அதோட மந்தத்துல இருந்து ரெண்டு பேருமே பதட்டமாவே இருக்கானுங்க. ஒருவேளை சாமுண்டீஸ்வரிய கடத்தினது இவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நான் கடத்தினது இவனுங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நினைச்ச மாதிரி
அந்த ராஜா ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவன் சரியான யமகாதகன். நீங்க வேணும்னா பாருங்க, சாமுண்டீஸ்வரி இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவான். சிவனாண்டி சொல்றாரு, சரி நான் பாக்குறேன் அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, என்னங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை ஃபாலோ பண்றாங்க. அப்ப சிவனாண்டி போயிட்டு எப்பவும் போல உட்கார்றாரு. அப்ப அந்த பரமேஸ்வரிக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறத சிவனாண்டி பாக்குறாரு. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சிவனாண்டிக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து நேரா சாமுண்டீஸ்வரிய தேடிக்கிட்டு இருக்க. அப்ப வெளியில சாமுண்டீஸ்வரியோட போன் கிடக்குறத கார்த்தி பாக்குறாரு. மயில் வாகனத்துக்கிட்ட அங்க பாருங்க, அந்த போன் அத்தியோடது தானே அப்படின்னு கேட்க, மயில் வாகனம் அந்த போனை பார்த்துட்டு இது அத்தியோட போன் தான் அப்படின்னு எடுக்கிறாங்க. கார்த்தி கேக்குறாரு, இந்த இடத்துல அத்தியோட போன் எப்படி வந்துச்சு? மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள எனக்கு என்னமோ பயமா இருக்கு, ஒருவேளை அத்தை யாராவது கடத்திருப்பாங்களோ. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிசிடிவி இடத்துக்கு போறாங்க. மயில் வாகனம் கேக்குறாரு, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? கார்த்தி சொல்றாரு, எல்லாமே முக்கியமான விஷயத்துக்காக தான் அப்படின்ட்டு போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம சாமுண்டீஸ்வரி ஒருத்தவங்க கடத்துறது தெரியுது. அப்ப கார்த்தி கரெக்டா அந்த வண்டியோட நம்பரை ஜூம் பண்ண அந்த ஆட்களையும் ஜூம் பண்ணி பார்த்ததோட கார்த்தி சொல்றாரு, இவங்கதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வம்பெடுத்தது. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, என்னப்பா சொல்ற? கார்த்தி சொல்றாரு, ஏதோ ஒரு லேடிய இவங்களோட வண்டியில பார்த்தேன். அப்ப அவங்க அத்தைதானா, எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னதோட மயில்வாகனம் சொல்றாரு, வாப்பா கார்த்தி சீக்கிரம் காப்பாத்துவோம். கார்த்தி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருங்க. மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, அத்திக்கு ஒரு ஆபத்து அப்படின்னதோட என்னால எப்படிப்பா விட்டுட்டு வர முடியும், நானும் வரேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராஜராஜா இங்க இருந்து வந்துட்டு, என்னப்பா ஆச்சு, என்ன ரெண்டு பேரும் பதனமா போறீங்க? கார்த்தி சொல்றாரு, அத்தைய வந்துட்டு யாரோ கடத்திட்டாங்கள, அவங்கள காப்பாத்துறதுக்காக போறோம். இது கேட்டதும் ராஜராஜா அதிர்ச்சியாகி, என்னப்பா சொல்ற, சாமுண்டீஸ்வரியை கடத்திட்டாங்களா? வாங்கப்பா போவோம் காப்பாத்த. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, கண்டிப்பா இந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்கணும். இங்க இருந்தாதான் ரேவதியோட கல்யாணம் நடக்கும் பொழுது டக்குன்னு தடுக்க முடியும். எப்படியா இருந்தாலும் அந்த மகேஷுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். நீங்க இருந்தா மட்டும்தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுக்க முடியும். அதுக்குள்ளயும் நாங்க எப்படியாவது அத்தையை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறோம். இது கேட்டதும் ராஜராஜா சொல்றாரு, சரிப்பா சீக்கிரம் கூட்டிட்டு வா, இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. கார்த்தியும் சரி இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாங்கணும் சேர்ந்து கிளம்புறாங்க. சந்திரா இத பாத்துட்டு, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானுங்களா, எனக்கு அப்பவே தெரியும், இவனுங்க சரியான எமக்காரனுங்க, இந்த ராஜராஜா நல்லா பிளான் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான், நம்ம எப்படியாவது போயிட்டு சிவனாண்டி கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நேரா சிவனாண்டிய போய் பாக்குறாங்க. சிவனாண்டி நேரா நம்ம சந்திராவை பார்த்து, சொல்லு சந்திரா, என்ன பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சு? சந்திரா சொல்றாங்க, என்னங்க நான் நினைச்சது நடந்துருச்சு. நான் தான் அப்பவே சொன்னனே, இந்த டிரைவர் பையன் ராஜா சாதாரண ஆள் கிடையாது, சரியான எமக்காட்டகன், உண்மை எல்லாத்தையுமே சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு அப்பவே சொன்னேன்னு. அவன் அந்த சாமுண்டீஸ்வரி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க போறான். இது கேட்டதோட சிவனாண்டி கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி காணாம போனது அவனுக்கு எப்படி தெரியும்? சந்திரா சொல்றாங்க, அத்தைய காணும் அப்படின்னதோட அவன் மோப்பம் போட ஆரம்பிச்சிருச்சு, அவன் போயிட்டு கண்டுபிடிச்சிட்டான். இது கேட்டதோட நம்ம சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நான் பாத்துக்கிறேன், அந்த ரவுடிகள்கிட்ட சொல்லி எச்சரிக்கையா இருக்க சொல்றேன். இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு நம்ம சந்திரா என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி இங்க வாயேன். ரேவதி சொல்றாங்க, சொல்லுங்க என்னாச்சு? சந்திரா சொல்றாங்க, இது மாதிரி அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களா? எதுக்காக இந்த நேரத்துல கோயிலுக்கு போயிருக்காங்க? சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உன் கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை இருக்கா, அதனால அவ கோயிலுக்கு போயிருக்கா. இந்த கல்யாணத்தை அவ பார்க்க கூடாது அப்படின்னு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காராம். இதனால உன் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அதனால அவ கோயிலுக்கு போயிட்டா. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரோஹிணி எல்லாருமே ஷாக் ஆகி துர்கா சொல்றாங்க, இந்த காலத்திலயும் அம்மா எதுக்கு ஜாதகத்தை நம்புறாங்க? இங்க பாருங்க, அம்மா இருந்தாதான் ரேவதியோட கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா இங்க அது நடக்காது. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஆமா அம்மா இருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். அதே நேரம் மாயா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, என்னாச்சு அப்படின்னு கேட்க சந்திரா சொல்றாங்க, இல்ல மாயா, இது மாதிரி ரேவதியோட ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்காம். ரேவதியோட கல்யாணத்தை சாமுண்டீஸ்வரி நேர்ல பார்த்தா
அந்த கல்யாணம் நடக்காதான். அதனால சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போயிட்டா. அதனால இந்த கல்யாணத்தை என்னதான் நடத்த சொன்னா அம்மா ஸ்தானத்துல இருந்து. ஆனா இவ சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. மாயா சொல்றாங்க, ரேவதி, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்னு, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பல பேரும் பல வகையில முயற்சி பண்ணுவாங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிக்கணும். இங்க பாரு ரேவதி, அம்மா வந்துட்டு உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே அப்படி பண்ணாங்க. அதனால தயவு செஞ்சு ரேவதி, வேணான்னு மட்டும் சொல்லிடாத. இந்த கல்யாணத்தை நடத்தலாம். ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாயாக்கா, அது எப்படி அம்மா இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, ஒன்ட்டே ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஒருத்தர் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அவருக்கு நம்ம இது தீனி போட்ட மாதிரி ஆகிரும். இங்க பாரு, நீதான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தணும். ரேவதி, நீ மட்டும் இன்னைக்கு கல்யாணத்தை நடத்த முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கல்யாணத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. இப்ப இந்த நேரத்துல நீ கல்யாணம் வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்க, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். ரேவதி, சொல்றதை கேளுமா, உன்னை நம்பிதாமா இருக்கும். இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அது எப்படி அம்மா இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அதான் அம்மா ஸ்தானத்துல இவங்க இருக்காங்களே. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, ஆமா ரேவதி, அதான் நான் இருக்கேனே. இது கேட்டதோட துர்கா சொல்றாங்க, ஆமா ரேவதி, அவங்க சொல்றதும் சரிதான். ஆரம்பத்துல இருந்தே உன் கல்யாணம் பல பிரச்சனைகள்ல நடந்துகிட்டு இருக்கு. இதுல நீ வேற இப்ப அம்மா இருந்தாதான் கல்யாணத்தை பண்ணிப்பன்னு சொல்லி இந்த நல்ல நேரம் போயிட்டுன்னா மறுபடியும் பத்திரிக்கை அடிச்சு மறுபடியும் ஊற குட்டணும். அம்மாவோட கௌரவம் போன மாதிரி. இங்க பாரு ரேவதி, நீ இந்த கல்யாணத்தை கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது கேட்டதோட ரேவதியும், சரி, உங்களுக்காக சரின்னு சொல்றேன். ஆனா அம்மா இல்லாம கல்யாணம் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ரேவதி, அதான் நாங்க இருக்கோம்ல, ஏன் நீ கவலைப்படுற? இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாயாவும் சந்திராவும் வெளியில வராங்க. மாயா நேரா சந்திராவை பார்த்து இப்படியும் அவளை சம்மதிக்க வச்சாச்சு. சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த டிரைவர் பையன் இருக்கான்னு, அவன் சாமுண்டீஸ்வரியை காப்பாத்துறதுக்காக போயிருக்கான். அவன் திரும்பி வரத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிக்கணும். அக்கா வந்துட்டா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. மாயா சொல்றாங்க, அதெல்லாம் சீக்கிரம் நடத்தி முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட சந்திராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து நேரா சாமுண்டீஸ்வரியை காப்பாத்துறதுக்காக போறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கடைக்கிட்ட நிப்பாட்டி, இந்த பக்கமா வெள்ளை கலர்ல ஏதாவது வேன் போனுச்சா அப்படின்னு சொல்ல, அவங்களும் வேன் போன இடத்த காமிக்க நம்ம கார்த்தியும் மயில் வாகனமா நேரா போறாங்க. அங்க போயிட்டு ஒரு பெரிய குடோன் இருக்கு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, எப்ப கார்த்தி, எனக்கு என்னமோ இங்கதான் அத்தையை வச்சிருப்பானுங்கன்னு தோணுது. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி மயக்கத்துல இருந்து தெளிகிறாங்க. சாமுண்டீஸ்வரிய கட்டி போட்டிருக்காங்க. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் கிளம்பிட்டாடா. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, டேய் யாரா நீங்க, எதுக்கடா என்ன கடத்திட்டு வந்துட்டீங்க? மரியாதையை என்ன விட போறீங்களா இல்லையா? இப்ப நான் உயிர் பிச்சை தரேன் உங்களுக்கு. அதுக்கு அந்த ரவுடிகள்லாம் சிரிக்கிறானுங்க, என்ன நீ எங்களுக்கு உயிர் பிச்சை தரியா? இங்க பாரு, மரியாதையா கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இல்ல அவ்வளவுதான். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா என்னை விட போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கத்துறாங்க. அப்ப அந்த ரவுடிங்கெல்லாம், என்னடா இவ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா, இவ வாயில பிளாஸ்திரி போடுங்க. அப்ப டக்குன்னு வெளியில சத்தம் கேக்குது, யாரோ சண்டை போடுற சத்தம். அப்ப ஒரு ரவுடி கேக்குறான், என்னடா வெளியில ஒரே சத்தமா இருக்கு? அப்ப ஒருத்தன் சொல்றான், இரு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க, அப்ப கார்த்தி கதவை ஊந்து உதைக்க, அப்ப அந்த ரவுடி வந்து டக்குன்னு கீழே விழுகுறான். கார்த்தி வரத பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. மயில் வாகனமும் வராரு. மயில் வாகனம் அவங்க அத்தையை பார்த்துட்டு அத்தை அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் போயிட்டு அவங்க அத்தையை காப்பாத்துறாங்க. மத்த ரவுடிகளை கார்த்தி அடிச்சு போடுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த ரவுடிகளை பார்த்து, இங்க பாருங்கடா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது, போயிட்டு வந்து உங்களுக்கு இருக்குடா அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி ஒரு ரவுடியை பிடிச்சு, இங்க பாரு, என்னை கடத்த சொன்னது யாரு அப்படின்னு கேட்க, அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் சிவனாண்டி தான் மேடம் உங்களை கடத்த சொன்னாரு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன எதுக்குடா கடத்த சொன்னா? அப்ப அந்த ரவுடி சொல்றான், மேடம் அப்பதான் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எதுக்குடா? அப்ப அந்த ரவுடி சொல்றான், மேடம் அங்க அந்த மாயா மகேஷ் கேடு கிட்டவங்களாம், அவங்கள பத்தின உண்மைகளும் உங்களுக்கு தெரியுமா? அதனால நீங்க இருந்தா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அந்த ரேவதியை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப்படிங்கறதுக்காக தான் அவரு அப்படி ஒரு பிளான் பண்ணாரு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஓ அப்ப அந்த சிவனாண்டிக்கே என்னோட திட்டம் தெரியுமா? சரி இருக்கட்டும், டிரைவர் ராஜா வா போகலாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி டக்குன்னு சாமுண்டீஸ்வரிய, ஒரு நிமிஷம் இல்லைங்க மேடம்,
அப்ப உங்களுக்கு அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மை தெரியுமா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா தெரியும். இதை கேட்டதோட நம்ம மயில்வாகனம் அதிர்ச்சியாகி, அத்தை உங்களை இத்தனை நாளும் நான் என்ன திரும்ப நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, மக்கள்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சரியான ஆளுதான். சரித்த, அப்புறம் எதுக்கு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டாம இன்னும் நீங்க அந்த மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கௌரவம் தான் முக்கியமா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள அவன் அப்படிப்பட்ட கேடு கட்டவன்னு தெரிஞ்சு எப்படி நான் வந்துட்டு ரேவதி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? என்னோட திட்டமே வேற. மயில் வாகன கேக்குறாரு, அத்தை உங்களுடைய திட்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி மயில் வாகனத்தை பார்த்து, இங்க பாரு, என் பொண்ண வேற ஒருத்தருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த மண்டபத்துலதான் அவரும் இருக்காரு, வாங்க போகலாம். இது கேட்டதோட மயில் வாகனம் நினைக்கிறாரு, யாரா இருக்கும் அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள ரொம்ப குழம்பாதீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். இது கேட்டதோட நம்ம கார்த்தி, ஆஹா இவங்க நம்ம டிரைவர் ராஜாவை தான் சொல்றாங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கார்த்திக் எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் நான் மல்லிகா டாக்டரை வச்சு உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனா ரேவதி மேடம் நம்பல. சோ அடுத்து என்ன பண்ண போறது அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்ச நர்ஸ கூட்டிட்டு வந்தேன். அவங்க இப்ப மண்டபத்துலதான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு உண்மையை சொன்னா கண்டிப்பா அவங்க நம்புவாங்கல்ல. சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, இங்க பாரு ராஜா, என் பேச்ச என்னைக்குமே என் பொண்ணு மீறவே மாட்டா அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அதனால என் பொண்ணு கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா என் பொண்ணு கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா. நான் சொல்றவனை கல்யாணம் பண்ணிப்பா. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அது எப்படி மேடம்? ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். எப்படி மேடம் திடீர்னு இன்னொருத்தல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒத்துப்பாங்க? சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, இங்க பாருப்பா, என் பொண்ணு ஒத்துப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நீ நேரா வண்டியை சீக்கிரம் மண்டபத்துக்கு விடு. இன்னொரு பக்கம் ஒரு ரவுடி நேரா நம்ம சிவனாண்டிக்கு போன் பண்ணி, சார் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. நம்ம சிவனாண்டி. அப்ப சிவனாண்டி நேரா நம்ம சந்திராவை பார்த்து, சந்திரா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். இது கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நம்ம சிவனாண்டி சொல்றாரு, அந்த சாமுண்டீஸ்வரி தப்பிச்சுட்டா, கொஞ்ச நேரத்துல அவ இங்க வந்துருவா. அதனால இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் ரேவதியை கொண்டுட்டு வா. இது கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை போய் கூட்டிட்டு வராங்க. ரேவதியை வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப நம்ம மகேஷும் வந்து உட்கார்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் இப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு வேகமா போறாங்க. சோ கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்களா இல்லையா? கார்த்தி சாமுண்டீஸ்வரிய காப்பாத்துவாரா? என்ன சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறாங்க? இத நம்பி நம்ம ரேவதி வந்துட்டு இந்த கல்யாணம் வீணான்னு சொல்லுவாங்களா? சாமுண்டீஸ்வரியோட விருப்பப்படி டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் டர்னா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.